வணக்கம் ராதிகா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சி அருகே செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தில் தயாரிக்கப்படும் இட்லிகள் தனியார் ஓட்டல்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், அம்மா உணவகத்திற்கு சாப்பிட வருபவர்களுக்கு இட்லி கிடைப்பதில்லை என்றும், அம்மா உணவகத்தில் ₹1 இட்லி வாங்கி ஓட்டல்களில் ₹10 விற்பனை செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் இன்று காலையில் அம்மா உணவகத்தில் நெல்லை மண்டல நகராட்சி இயக்குனர் ரவிச்சந்திரன் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். இட்லி வாங்குவதற்கு டோக்கன் கொடுக்கும் கவுண்டர், இட்லி விநியோகம் செய்யும் இடம் பகுதிகளை ஆய்வு செய்தார். பார்சல் வழங்கக்கூடாது, அம்மா உணவகத்தில் வைத்துதான் சாப்பிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தி சென்றார். ஆய்வின் போது கோவில்பட்டி நகராட்சி ஆணையர் சுகந்தியும் உடன் இருந்தார். இன்று பார்சல் வாங்க வந்தவர்களுக்கு இட்லி தர மறுத்த ஊழியர்கள் டோக்கன் வாங்கியவர்கள் மட்டும் இட்லி வழங்கி அம்மா உணவகத்தில் உணவருந்த வைத்தனர். இட்லி பார்சல் வாங்க வந்திருந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். வழக்கம் போல் அம்மா உணவகத்தில் உணவகம் திறந்த சில நிமிடங்களில் இட்லி காலி என்று சொல்லி வந்த நிலையில் இன்று மக்கள் பலரும் பல மணி நேரத்திற்கு வந்து மகிழ்ச்சியுடன் அம்மா உணவகத்தில் அமர்ந்து சாப்பிட்டு சென்றனர். உணவு பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்தி தவறு செய்திருந்தால் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நெல்லை மண்டல நகராட்சி இயக்குனர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். முதலில் நகராட்சி அதிகாரிகளுக்கு தெரியாமலேயே அந்த இடத்திற்கு வந்து அம்மா உணவகத்தின் செயல்பாடுகள் குறித்து கண்காணித்த நெல்லை மண்டல நகராட்சி இயக்குனர் ரவிச்சந்திரன் பின்னர் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற முறைகேடுகள் இப்பொழுது அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. எனவே இதுபோன்ற செயல்பாடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. நகராட்சி இயக்குனர் அந்த ரவிச்சந்திரன் அவர்களும் இப்பொழுது அனைத்து விதமான ஊழல்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அரசாங்கம் உடனடியாக தவறு செய்தவர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளது. எனவே நீங்கள் யாராவது தவறு செய்தீர்கள் என்றால் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்படுவீர்கள். எனவே உடனடியாக இதுபோன்ற தவறுகள் இனிமேல் நடக்காத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்து சென்றுள்ளார். இதுபோன்ற தவறுகள் இது தமிழ்நாடு முழுவதுமே அம்மா உணவகங்களில் நடைபெறுவதாகவும் இப்பொழுது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இதுபோன்ற தவறுகள் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த இட்லி போன்ற காரியங்களில் செய்யக்கூடாது என்பது அந்த அதிகாரிகளுக்கே தெரிய வேண்டும், அந்த துறையில் அந்த உணவகத்தில் உள்ள ஊழியர்களுக்கும் தெரிய வேண்டும். ஏனென்றால் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த இட்லியிலேயே ஒரு ரூபாய் இட்லியிலேயே இவ்வளவு முறைகேடுகள் செய்கிறார்கள் என்றால் என்ன விதமான மோசடிகள் நடைபெறும் என்பதும் பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் ஒரு கேள்வியாகவும் உள்ளது. எனவே இதுபோன்ற தவறுகள் நடைபெறுகிறதா என்பதை அவ்வப்போது நகராட்சி அதிகாரிகள் அவ்வப்போது அவர்களுக்கு தெரியாமலே சென்று விசிட் செய்து ஆய்வுகள் நடத்தி இதுபோன்ற தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. ராதிகா.